ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இன்னைக்கும் எத்தனை பேர் சார் அழுதுட்டு கூனி குறுகி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி ஒரு சொசைட்டி இருக்கு, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இப்படி ஒரு வேர்ல்டு வெளியே இருக்குங்கிறத நாங்க சொல்றோம் சார். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? நாங்க அதை ப்ரௌடா சொல்லும்போது டெஃபினட்டா தே வில் ஃபீல் ரைட். தனியா ஒரு அப்பாவால குழந்தைய வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். இது சூப்பர் அப். சைல்ட் வெல்ஃபேர் அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். சார் மறுபடியும் இவங்க பயம் படுத்துறாங்க சார். உதைப்பதற்குள் ஓடிவிடு. இன்னைக்கு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறவங்களையும் இவங்க பயம் படுத்துறாங்க. எவ்வளவு பேர் புழுக்கத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ அதுக்குள்ளே இரு அப்படின்னு நீங்க பயமுறுத்துறீங்கிறாங்க. சாவு சாவும்ல. ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம், நம்மளோட ஹிந்து லா பிளஸ் அட்வொகேட்ஸ் போராடுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கதா பாக்குறோம். கரெக்டா சொன்னீங்க. ஆனா நீங்க சாதாரணமா ஒரு கண்டென்ட் போட்டு மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிடுறீங்க. அப்போ வந்து நார்மலா யோசிக்கிறவங்க கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டிவோர்ஸை நார்மலா எடுத்துக்கிறாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீங்க சிம்பிளா ஒரு சிங்கிள் மாம் வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், சுதந்திரமா இருக்கும்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோவை போட்டு நீங்க ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சின்னதா ஒரு ப்ராப்ளமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ள வருதுன்னா வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் அதை டாலரேட் பண்ணி மீறி வந்துருவாங்க. ஒரு கொதிநிலை இருக்குல்ல, அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் அதை பார்க்கிறப்போ லீவ் ஹிம், கட் ஆஃப், இந்த வார்த்தைகள்லாம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிராதா, பிரிவை ஊக்குவிக்காதான்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கு. அண்ட் நாங்க போடுற ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ரீல பார்த்து இம்பல்சிவா யாருன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி. கொஞ்சம் மாறையும் பண்ணி போயிடலாம். ஒரு சில அவங்க இம்மெச்சூர்டா முடிவு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்ப இதை ஏன் நீங்க மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? ஏன் டிவோர்ஸையும் இந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? 1000 தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் வெளியில வரும்போது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் காமிக்கும் போது ஃபார் தி சொசைட்டி நாங்களும் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க காமிக்கிறோம். அப்ப இது ஃபேக் தானா? உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். ஃபேக் கிடையாது சார், எந்த இடத்துல தேவையோ அந்த நீங்க இடத்துல. சொன்னது ஹாப்பி கப்பிள் மாதிரி காட்டுற எல்லாரும் ஹாப்பி கப்பிள் இல்ல. அப்ப நான் சிங்கிளா சந்தோஷமா இருக்கேன் சிங்கிள் மாமான்னு சொல்றதும் உண்மை இல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சோசியல் மீடியால போடுறத அவங்களோட முகமுடி போட்டுட்டு தான் போடுறாங்கன்னு சொல்றேன். நான் என் லைஃப்ல வந்து பிரச்சனை இருந்தது, நானும் அதை தாண்டி தான் சார் வந்திருக்கிறேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எனக்கு அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வெளியில என்னால வந்து அது சந்தோஷமா என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியலைங்க.